ஓம் ஸ்ரீமலாய வித்மகே கலகஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரசோதயாத். இன்றைய பதிவில் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே, 2026 வருடத்திலேயாவது கடன் இல்லாம இருக்கணும், நான் நோய் நொடி இல்லாம இருக்கணும், கஷ்டப்படாம இருக்கணும், வம்பு வழக்கு பிரச்சனை இல்லாம நான் நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா செய்யக்கூடாத தவறுகள் ஒரு 5 விஷயம் இருக்குது. கனவிலும் கூட மறந்தும் கூட நீங்க இதை செஞ்சிடக்கூடாது, இதுல தலையிட்டக்கூடாது. அப்படிப்பட்ட விஷயங்களை பத்தி தான் இன்றைய பதிவில் பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல்ல. ஏற்கனவே 2026 வருடத்துடைய புத்தாண்டு முழுமையான பலன், குழந்தைகள் வந்து பெரியவங்க வரைக்கும் டீட்டெயிலா விரிவா விளக்கமா நம்ம ஏற்கனவே ஒரு பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனல்ல போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைச்சுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற வசதி தவறாம செலக்ட் வச்சுங்க. அவ்வளவு நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ பாரகமன் திருடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிசிர ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதில் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்கள். துலாம் ராசி 2026 உங்களுடைய துலா ராசியின் மீது சனி பார்வை கிடையாது, ஏழரை சனி உங்களுக்கு கிடையாது, அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனி என்ன சனி பவனுடைய பிரச்சனை உங்களுக்கு கிடையாது, ராகு கேது பிரச்சனையும் கிடையாது. ராகு கேது உங்க ராசியில் இருக்க போறது இல்லை. குரு பார்வை மட்டும் ஜூன் மாதம் வரை மிதுன ராசியிலிருந்து உங்களை பார்த்துக்கிட்டு இருக்க போறாரு. அதுக்கப்புறம் கூட குரு பார்வை கூட இல்லாமல் தான் நீங்க இருக்க போறீங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு வருடத்தில் துலாம் ராசியில பிறந்த நீங்க மிக முக்கியமாக ஒரு 5 விஷயத்துல எந்த விதமான ஒரு மிஸ்டேக்கும் ஒரு தவறும் பண்ணிடக்கூடாது. அதுல முதல் விஷயமா உங்களுக்கு வரக்கூடியது பெரியவர்கள், உங்களை விட வயது மூத்தவர்கள், தந்தை அல்லது தந்தை வழி உறவுகள், பெரியப்பா சித்தப்பா அல்லது அதிகார பதவியில உங்களோட உயர்ந்த அதிகார பதவியில் இருக்கக்கூடியவங்க, அல்லது உங்களை விட அரசியல் சம்பந்தப்பட்ட பதவி தொடர்பில் இருக்கக்கூடியவங்க, உங்களோட முதலாளிகள் சொல்லலாம். ஸோ ஓனர் உங்களுடைய முதலாளிகள். ஸோ இப்படிப்பட்டவர்களுடைய நேரடியான பகை அவர்களோடு வைத்துக் கொள்ளாதீர்கள். அதனால உங்களுக்கு கொஞ்சம் பொருள் இழப்பு ஏற்பட வாய்ப்புண்டு. அதே போல அவங்ககிட்ட பணம் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிட்டீங்க, இல்லை ஒரு சொத்து தகராறு வச்சுக்கிட்டீங்கன்னா இழப்பு உங்களுக்கு தான் இந்த 2026 ஓகேங்களா. பெரிதளவு ஒரு பணத்தை கொடுத்து ஏமாறுறதுக்கோ அல்லது அவங்களை நம்பி உங்க கையில இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நீங்க விட்டு கொடுத்ததோ உங்க வாழ்க்கையை இழக்கிறதுக்கோ உங்க வாய்ப்பை தவற விடுறதுக்கோ வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சரிங்களா. ஸோ அவர்கள் நம்பி சில காரியத்தில் இறங்கலாமான்னா இந்த 2026 வேண்டாம். அதே போல அப்படிப்பட்டவர்களுடைய, அதாவது பெரியப்பா சித்தப்பா அல்லது தந்தை போன்றவருடைய உடல்நிலை சம்பந்தமான அக்கறை கவனமும் தேவை. ஸோ அவங்களுக்கு உடல் சார்ந்த பாதிப்புகள் ஏற்படும். அவங்க மூலம் ஒரு மருத்துவ செலவோ இல்லை அவர்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அது உங்களை பாதிக்கும். ஸோ இதுக்கு வாய்ப்புன்னு துளாராசிக்காரங்களுக்கு. தந்தை வழி சொத்துக்கள், அவங்க சேர்த்து சொத்து பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு ஒரு பிரச்சனையா வரக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது. சரிங்களா. ஸோ அது சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். இரண்டாவது விஷயம், கவர்மெண்ட் விஷயம். நீங்க அரசு வேலைக்கு முயற்சி பண்ணாலும் சரி, அல்லது கோர்ட்டு கேஸ் வழக்குன்னு போனாலும் சரி, உங்க மீது கோர்ட்டு கேஸ் வழக்கு இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனம் தேவை. இந்த 2026 முடிச்சிடலாம், இல்ல சிம்பிளா ஒரு குறுக்கு வழியில ஒரு ஷார்ட் பீரியட்ல செஞ்சிடலாம் அப்படின்னு யாராவது சொல்றாங்கன்னா அதை நம்பி போயிடாதீங்க. ஸோ அரசாங்க தண்டனையோ அரசாங்க வழியில் சிக்கல்களோ பிரச்சனைகளோ உங்களுக்கு உருவாக நேரிடும். அப்ப தேவையில்லாத மறைமுகமான இல்லீகல் சம்பந்தமான குறுக்கு வழியில போய் மாட்டிக்காதீங்க. தேவையில்லாத அதுக்கு உங்களுக்கு பனிஷ்மெண்டா தண்டனையா தான் அது உங்களுக்கு முடியும். மேற்கொண்டு அரசு வேலை முயற்சி பண்றவங்க கூடுதல் படிப்பு கவனம் தேவை. அடுத்தவங்களை நம்பி கவர்மெண்ட் வேலைக்காக ஒரு பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. ஸோ அதுலயும் கவனத்தோட நீங்க இருந்துக்கணும். மேலும் மூன்றாவது சொல்லக்கூடிய விஷயம், சொந்த தொழில் பிசினஸ். கண்டிப்பா துளாராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே கடன் வாங்கி நீங்க பிசினஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்கணும். இந்த நேரத்துல தொழில் பார்ட்னர்ஷிப் கண்டிப்பா அறவே கூடாது. மேலும் புதிய ஒரு தொழில் தொடங்குறதுக்கு ரொம்ப யோசிச்சு பார்த்து செய்யுங்க. புதிய தொழில் தொடங்கலாமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து செஞ்சுக்கோங்க. வேலை தான் உங்களுக்கு 2026 பெஸ்ட். இல்லை நான் ஆல்ரெடி நான் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றவங்க பெரிதளவு கடன் வாங்கிறாதீங்க. தொழில் ரீதியா ஒரு இடமாற்றத்தை செய்யணும், நான் வேற ஒரு புதிய ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும், பண்ணிடவே வேண்டாம். இருக்கிற தொழிலை அப்படியே நடத்திக்கிறது உங்களுக்கு நல்லது. புதிய ஒரு ஆட்களை உள்ள விட்டுறாதீங்க, புதிய ஒரு நபர்களை பார்ட்னர்ஷிப் சேர்த்துறாதீங்க. ஸோ இருக்கிறத அப்படியே தக்க வச்சுக்கிறது தொழிலில் உங்களுக்கு நல்லது. தொழில் ரீதியான ஏற்றத்தை விட கொஞ்சம் இறக்க அதிகமா இருக்குது. கொஞ்சம் கவனத்தோட இருந்துங்க இந்த தொழில் ரீதியா விஷயத்துல. ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்தபடியா 4வது விஷயம் பார்க்கறது கடன். இந்த 2026 மற்றவங்க கடனுக்கு ஜாமீன் கேரண்டி எழுத்து போறது, மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கிறது அல்லது கடன் பொறுப்பை நீங்க ஏத்துக்கிறது, குடும்ப விஷயத்துல சில பொறுப்புகள் நீங்க ஏத்து தூக்கி சுமந்துக்கிறது கடன் மற்றும் கடமைன்னு சொல்லலாம். அந்த ஒரு வேலையை நான் செஞ்சு கொடுக்குறேன், இந்த பிள்ளைகளை நான் பார்த்துக்கிறேன், இதுக்கு நான் கல்யாணம் நான் செஞ்சு முடிச்சு வச்சுக்கிறேன் அப்படின்னு வாக்க கொடுத்து வாங்கி கட்டிக்காதீங்க. உங்க வருமானம் தான் அதுல பாதிக்கும். ஓகேங்களா. ஸோ கடன் கொடுக்கறது வாங்குறதுல கவனம் தேவை. அதே போல வாக்கினால் ஒரு கடமையை கொடுத்து
நான் இதுக்கு பொறுப்பேற்றுக்கிறேன், நான் நல்லா விசாரிச்சுட்டேன் அப்படின்னு ஏதாவது ஒரு குடும்ப திருமண விஷயத்துல நீங்க தலை கொடுத்து அதுல ஒரு சில அவமானங்களையும் அல்லது உறவுகளையே எதிரிகளாக மாறிடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு இந்த 2026. ஸோ அதுல கவனத்தோடு இருந்துருக்குங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து 5வதாக மிக முக்கியமான ஒரு விஷயம் வேலைங்க. ஸோ இருக்கிற வேலையை பார்க்கறது நம்மளுது. வேலையில அதிகப்படியான வேலைப்பளு வந்தாலும் சரி அதை பயன்படுத்துங்க, அதை செஞ்சு முடிங்க. ஏன்னா நிரந்தரமான ஒரு வேலை 2026 உங்களுக்கு அமையும். ஆனா என்ன வேலைப்பளு மட்டும் இருக்கும். ஸோ இந்த ஒரு இடத்துல மற்றவங்களுக்கு நான் வேலை விஷயத்தை கத்துத்தாரேன், மற்றவங்களுக்கு நான் வேலை வாங்கித்தாரேன், அந்த தவறை பண்ணிடாதீங்க. உங்களை நம்பி நீங்க மற்றவங்களை நம்பி கேரண்டி கொடுத்து சில விஷயங்கள் பண்ணிடாதீங்க. உங்களை மட்டும் நீங்க வேலை விஷயத்துல நம்புங்க. அதோட வேலை விஷயத்துல யாராவது உங்களுக்கு வேலை வாங்கித்தாரேன், இல்லை நல்ல ஒரு பெரிய ஒரு கம்பெனியில் ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறாங்கன்னா அதுல போய் ஏமாந்துடாதீங்க. ஓகேங்களா? ஸோ வேலை விஷயத்துல பெரிதளவு மாற்றத்தை ஏற்றத்தை நீங்கள் செய்யாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. ஆனா இருக்கிற வேலை உங்களுக்கு நிரந்தரமா அமையறதுக்கு சான்சஸ் உண்டு உங்களுக்கு. ஓகேங்களா? வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கடன் கொடுக்கறது வாங்குறத தவிர்த்துருங்க. ஓகேங்களா? வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஏதோ ஒரு பொருள் மிஸ்டேக் ஆகும், தவறுறதுக்கும் வேலையில சில பிரச்சனைகள் குறைகள் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ரொம்ப விழிப்புணர்வோடு இருந்துக்குங்க. வேலையில தேவையில்லாத சூழ்ச்சி துரோகங்கள் நடைபெறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? 2026 துளாராசிக்காரங்க அதுல ரொம்ப 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 கவனத்தோடு இருந்துக்குங்க. உங்க வேலையை மட்டும் சரிவர செய்து வந்தால் போதுமானது இந்த 2026. ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் சரியா பண்ணும்போது வேலையில எந்த விதமான பாதிப்பு வராது. ஸோ மற்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க. இந்த 5 விஷயத்தில் மட்டும் நீங்க ஏதாவது ஒரு முயற்சி பண்றீங்க, ஏதாவது ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா கவனம் தேவை. கர்ணம் தப்பினால் மரணம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த 5 சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா ஆரம்பத்துல சரி பண்ணிக்கிறது அல்லது சற்றே விலகி இருக்கிறது, இல்லை அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம்னு கொஞ்சம் தள்ளி போறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஓகேங்களா? ஸோ அவசரம் அல்லது ஒரு வேகத்தால் ஒரு கோவத்தால் இந்த 5 விஷயத்துல நீங்க தலை கொடுத்துட்டா, இல்லை இறங்கிட்டா, இல்லை பிரச்சனையை ஆரம்பிச்சுட்டா அது உங்களுக்கு முடியாது, பெரிய தலைவலியா உங்களுக்கு அமைஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ மற்றபடி உங்களுக்கு பயப்படாமல் இருப்பா. மேலும் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு குருவினுடைய பார்வை ஜூன் மாதம் வரை கிடைத்து கொண்டிருக்குது. அதுக்கப்புறம் தான் குரு பார்வை இல்லாம நீங்க இருக்க போறீங்க. சரிங்களா? ஸோ அதனை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா தொழில் கர்மா போன்ற விஷயத்துல கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்படும். ஸோ அதுக்கு முன்னதாக நீங்க அதை தயார்படுத்திக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க, பயப்படாம இருக்கலாம். இந்த ஒரு நேரத்துல குலதெய்வத்தினுடைய வழிபாடு ஏற்கனவே ஒரு பரிகாரம் பண்ண வேண்டியதுக்கு ஒரு வேண்டுதல் பேலன்ஸ்னா பண்ணி முடிச்சிருங்க. ஓகேங்களா? அது ரொம்ப ரொம்ப நல்லது. பிள்ளைகளால பெரிதளவு வருமானமும் மற்றும் பிள்ளைகளால கொஞ்சம் பயணங்களும் இடமாற்றங்களும் ஏற்படத்தான் செய்யும். ஆனா அது ஒரு நல்ல விஷயத்துக்கு தான், மற்றபடி பயப்படாம இருக்கலாம். காளி துர்கை அம்மனுடைய வழிபாடுகளை தவறாம பண்ணுங்க. துளாராசியில் பிறந்த நீங்க அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு காவலாக அமையும். உங்க வாழ்க்கையில கடன் இல்லாமல் கஷ்டப்படாமல் இருப்பதற்கு இந்த 2026 கருணை காட்டக்கூடிய தெய்வங்கள் என்றால் அது துர்கை மற்றும் காளியம்மன் போன்ற தெய்வங்களை ராகுகால நேரத்துல நீங்க தவறாம பூஜை பண்ணிட்டு வாங்க. மேலும் பெரிதளவு உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். ஸோ நல்லவர்களே, நம்ம இன்று துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்த நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்க. இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூட தர பெல்லைக்கான பதில் ஒரு ஆல் என்ற சொல்லி தவறாமல் சந்திச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம், நல்லதே நடக்கும். நம சிவாயும். எல்லாம் ஸ்ரீ பாரகியம் திருவடி சரணம்.